ஹை ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாமலை அவர்கள் தளபதி குறித்து கொச்சையா பேசினதுக்கு நிறைய தரப்புகள்ல இருந்து எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதுலயும் மெயினா பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள்கிட்ட இதை பத்தி கேட்டதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியா அவங்களோட கருத்தை தெரிவிப்பாங்க. சோ அண்ணாமலை அவர்கள் பேசினது சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களே அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல. பொதுவா இந்த மாதிரி தன்னோட கட்சிக்காரங்களுக்கு முட்டு கொடுத்துருவாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் பேசினது தவறுன்றது இவங்களுக்கும் தெரியும். சோ அதனால அவர்கிட்டே போய் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களே நழுவிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அண்ணாமலை பேசினதுதான் தவறு, விஜய் அவர்களுக்கு நடிப்புன்றது ஒரு தொழில், அவரோட தொழிலுக்காக அவர் சினிமாவில் சிகரெட் குடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நீங்க ரியல் லைஃப்ல வச்சு பேச முடியாது. அவரோட தொழில் சினிமான்றதால அவர் சம்பளம் வாங்கிட்டு பண்றாரு. இதே மாதிரி நீங்க எம்ஜிஆர் அவர்களை சொல்ல முடியுமா? அவரும் தானே சினிமாவில் நடிகைகளோட நடிச்சாரு. சோ அவரை இந்த மாதிரி நீங்க விமர்சனம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ட் இது சம்பந்தமா டிவிகே சார்பில் பொருளாளர் வெங்கட்ரமணன் அவர்கள் தளபதியை தரம் தாழ்ந்து விமர்சிக்கும் யாராக இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னிடத்தையும் தன் நிலையையும் இழப்பது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அண்ணாமலை அவர்களை இந்த விஷயத்துல நாலா பக்கம் எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் தளபதி கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், திமுக 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் மத்திய அரசான உங்ககிட்ட தான் இருக்கு. சோ அதிகாரத்தை கையில வச்சுட்டு நீங்க நடவடிக்கை எடுக்காம போராட்டம் பண்ற மாதிரி நாடகம் ஆடி அவங்க கையாலேயே போயிட்டு கைதாகிட்டு இருக்கீங்களே, அப்போ நீங்களும் டிஎம்கேவும் ஒரே கூட்டு தானே அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாரு. சோ நியாயமான ஒரு கேள்வி. சோ நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருந்துட்டு நீங்களே போராட்டம் பண்றீங்களா, என்னடா புது கான்செப்ட் இது அப்படின்ற மாதிரி தான் கேட்டாரு. சோ அதுக்கே இந்த மாதிரி ட்ரிகர் ஆகி சினிமாவை இழுத்து வச்சு கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.